இயல் 5ல் 7வது பகுதியாக பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய பள்ளு இலக்கியத்தை பற்றி செய்திகள் தாங்க. பாருங்கள், பாட்டியல் நூல்கள் பள்ளு இலக்கணம் கூறவில்லை. பாட்டியல் நூல்கள் பல்லுக்கான இலக்கணம் கூறலைங்க. பாட்டியல் நூலோர் வகுத்த 96 சிற்றிலக்கியத்தில் அடங்காதது இந்த பள்ளு அப்படிங்கிற இலக்கிய வகை. பாட்டியல் நூலோர் வகுத்த 96 சிற்றிலக்கியத்தில் அடங்காதது பள்ளு அப்படிங்கிற அந்த இலக்கிய வகை. உலத்திப்பாட்டின் இலக்கணம் கூறும் பாட்டியல் நூல் பார்த்தோன்னா பன்னிரு பாட்டியல். ஏன்னா பள்ளு அப்படிங்கிறதுக்கு உலத்திப்பாட்டு அப்படிங்கிற பொருளில் தான் இடம்பெறுவதாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த உலத்திப்பாட்டின் இலக்கணம் கூறும் பாட்டியல் நூல்கள் பன்னிரு பாட்டியல், நவநீத பாட்டியல், சதுரகராதி. உலத்திப்பாட்டின் இலக்கணம் கூறும் பாட்டியல் நூல்கள் பன்னிரு பாட்டியல், நவநீத பாட்டியல், சதுரகராதி. புலன் என்னும் வகையில் அடங்கும்னு தொல்காப்பியர் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இஸ்லாமியர் பாடாத இலக்கியம்னா இந்த பல்லு வகை சிற்றிலக்கியங்கள் தான். நம்ம ஏற்கனவே முன்னாடி வகுப்புலேயே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது நம்ம இலக்கிய வரலாறு, நம்ம மொழி சார்ந்து பார்த்தோன்னா தமிழ் மொழியில் இயற்றப்பட்ட அந்த இலக்கியங்களை மட்டும்தான் பாடுறோம். இதில் இஸ்லாமியர்களையும் இந்த பல்லு, குறவஞ்சி, அப்போது அந்த மாதிரியான தனித்தனி இலக்கியமாக இஸ்லாம் மதம் சார்ந்து அந்த கடவுள் சார்ந்து படைக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இங்கே கொடுக்கல. இஸ்லாமியர் பாடாத இலக்கியம் பல்லு. ஏசல் இடம்பெறும் இலக்கியம் பல்லு அப்படின்னு சொல்லப்படுது. சந்தம் மிகுந்த இலக்கியம், நாடக வகை இலக்கியம். இப்போ மருத நிலத்து நந்தா விளக்கம் அப்படின்னும் இந்த பல்லு வகையானது சொல்லப்படுது. அதனால் மருதநில மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இலக்கிய வரலாற்று செய்திகள்ங்க. அடுத்து பாருங்கள், புறவலர் கூறி அவன் வாலிய வென்று அகவயல் தொழிலை ஒருமையோ உணர்ந்தனன் என வரும் ஈரைந்து உலத்திப்பாட்டுன்னு அந்த உலத்திப்பாட்டுக்கான இலக்கணத்தை சொல்கிறது பன்னிரு பாட்டியல். இப்போ புறவலர் கூறின் அவன் வாலிய வென்று, அதாவது புறவலர்னா யாருங்க? அரசனோ அல்லது வள்ளல்களோ அந்த செல்வந்தர்களை வாழ்த்தி, அவன் வாளுன்னு வாழ்த்தி, அகவயல் தொழிலை ஒருமையோர் உணர்ந்தனன், அந்த உழவு தொழிலினுடைய சிறப்பை விளக்கி 10 பாடல்களால் சொல்கிறாங்க பாருங்கள். ஈரைந்து உலத்திப்பாட்டு என வரும் 10 பாடல்களால் பாடக்கூடியது என்னதுங்க? பன்னிரு பாட்டியல்னு சொல்லி இந்த உலத்திப்பாட்டுக்கு இலக்கணம் வகுக்கக்கூடிய பாட்டியல் நூலாக விளங்குதுங்க. அப்போ இந்த உலத்திப்பாட்டுக்கு அடிப்படை இலக்கணம் என்னதுங்க? அரசனையோ அல்லது வள்ளல்களையோ வாழ்த்தணும், அவர்களுடைய உழவு தொழிலை சிறப்பித்து 10 பாடல்களால் ஈரைந்து 10 பாடல்களால் பாடக்கூடியதான் இந்த உலத்திப்பாட்டுன்னு இலக்கணம் வகுத்தது பன்னிரு பாட்டியல். புறவலர் கூறி அவன் வாலிய வென்று அகவயல் தொழிலை ஒருமை உணர்ந்தனன் என வரும் ஈரைந்து உலத்திப்பாட்டு. அப்போ உலத்திப்பாட்டுக்கு அடிப்படை இலக்கணம் அரசனையோ அல்லது வள்ளல்களையோ வாழ்த்தி அவர்களுடைய உழவு தொழிலை சிறப்பித்து 10 பாடல்கள் இயற்றப்பெறும் சொல்லி அடிப்படை இலக்கணம் வகுத்தது பன்னிரு பாட்டியல். அடுத்து பாருங்கள், செவ்விதிர் பாடுமது உலத்திப்பாட்டு பல்லு என்பர் நவநீத பாட்டியல் சொல்லுதுங்க. நவநீத பாட்டியல். இப்போ நெல்லு வகை எண்ணினாலும் பல்லு வகை எண்ண முடியாதுங்கிறது பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பழமொழிங்க. நெல்லு வகை எண்ணினாலும் பல்லு வகை எண்ண முடியாதுங்கிறது நெல்லை மாவட்டத்தில் வழங்கும் பழமொழி. அடுத்து நமக்கு ஃபெமிலியரான வரிகள் தாங்க. சேரிமொழியான் செவ்விதின் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிவர் புலனுணர்ந்தோரின் தொல்காப்பியம் செய்யுளியல்ல 233வது பாடல் தாங்க இது. ஏன்னா எளிமையான மொழிகளால் பாடப்படுவதே புலன். அதாவது புலன்னா என்னதுங்க? பல்லு வகை சொல்கிறாங்க. புலனென மொழிவர் புலனுணர்ந்தோரே சொல்கிறாங்க தொல்காப்பியம் இந்த வரிகள். இது நிறைய இலக்கிய வரலாறுகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாருங்க, வழக்கு இல்லைங்க, வழக்கு சொல்லினானே தொடுக்கப்பட்டு ஆராய வேண்டாமற் பொருள் விளங்குவது புலன் என்னும் செய்யலாம்னு இளம்பூரணர் விளக்கம் கொடுக்குறாருங்க. வழக்கு சொல்லினாலே, வழக்குன்னு என்னதுங்க? அந்த சேரி மொழியான் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வழக்கு சொல்லினால்
பாடப்படுவது ஆராயப்பட வேண்டாமற் பொருள் விளங்குவது புலன் என்னும் செய்யலாம். அதை பெருசாக அந்த சொற்பொருள்களை எல்லாம் நாம் ஆராயணும்னு அவசியம் கிடையாதுங்க. இயல்பான சொற்களில் அப்படியே எளிமையான சொற்களில் பாடி செல்வதே பல்லு, அதாவது புலன் அப்படின்ற செய்யலாம்னு யாருங்க இளம்பூரணர் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாருங்க. அடுத்து பாருங்க, இந்த செய்யுளுக்கு என்ன பாருங்க, அவை விளக்கத்தார் கூத்து முதலாகிய நாடக செய்யுளாகிய வெண்டுரை செய்யுள் போல்வன என்பது கண்டுகொள்க என பள்ளி இலக்கியத்திற்கு விளக்கணம் தந்தவர் பேராசிரியர். இது ரெண்டுமே முக்கியங்க. ஏன்னா பல்லுல செய்திகள் குறைவாக தான் இருக்கும். அவை விளக்கத்தார், அவையில் பார்த்தீங்கன்னா கூத்து முதலாகிய நாடக செய்யுளாகிய வெண்டுரை செய்யுள் போல்வன என்பது கண்டுகொள்க என பள்ளி இலக்கியத்திற்கு விளக்கணம் தந்தவர். இது அதே சொற்களால் இருக்குங்க, கொஞ்சம் புரியாமல் தான் இருக்குங்க. இதை அப்படி படிச்சுக்கோங்க. பேராசிரியர். இப்போ பல்லு நூல்கள் அந்த பெயர் பெறும் முறை 4 முறையில் இந்த பள்ளி இலக்கியத்துக்கான பெயர்கள் அமைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று பாட்டுடை தலைமக்களால், பாட்டுடை தலைமக்கள். அடுத்து பொருண்மை, அதாவது பொருளால், பொருண்மையால் பெயர்படுன்னு சொல்கிறாங்க. பாட்டுடை தலைமக்கள், அடுத்து பொருண்மையால். அடுத்து பார்த்திங்கன்னா ஊராலும் தலைமக்கள் பெயராலும் பெயர் பெறும் சொல்லப்படுது. ஊரும் அதோட தலைமக்கள் பெயராலும் சேர்த்து பெயர் பெறும். அடுத்து ஊரால் பெயர் பெறும். பாட்டுடை தலைமக்களால் பெயர் பெறும், பொருண்மையால், ஊராலும் தலைமக்களுடைய பெயராலும், அடுத்து ஊரால் பெயர் பெறும். இந்த 4 வகையால் இந்த பல்லு நூல்கள் பெயர் பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு பாடலும் பல்லீரே என ஒரே விதமான முடிவை கொண்டு விளங்கும் பல்லு மன்னார் மோகனப்பல்லு. மன்னார் மோகனப்பல்லு. இதில் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசமன்னார் கோவில் இறைவன். ராசமன்னார் கோவில் இறைவன். ஒவ்வொரு பாடலும் பல்லீரே என ஒரே விதமான முடிவை கொண்டு விளங்கும் பல்லு மன்னார் மோகனப்பல்லு. இந்த மன்னார் மோகனப்பல்லினுடைய பாட்டுடை தலைவன் பார்த்தீங்கன்னா ராசமன்னார் கோவில் இறைவன். திருவாரூர் பள்ளின் பாட்டுடை தலைவன் வான்மீகநாதன். சரிங்க, வன்மீகநாதன். திருவாரூர் பள்ளியினுடைய பாட்டுடை தலைவன் வன்மீகநாதன். திருவாரூர் பள்ளின் இளைய மூத்தப்பள்ளி. இளைய பள்ளி பார்த்தீங்கன்னா வன்மீகப்பள்ளி, மூத்தப்பள்ளி ஸ்ரீரங்கப்பள்ளி. திருவாரூர் பள்ளின் இளைய மூத்தப்பள்ளி வன்மீகப்பள்ளி, மூத்தப்பள்ளி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பள்ளி. பல்லு படலம் இடம்பெறும் புராணம் பேரூர் புராணம். கச்சியப்ப முனிவர் இயற்றிய இந்த பேரூர் புராணத்தில் தான் பல்லு படலம் இடம்பெறுதுங்க. பல்லு படலம் இடம்பெறும் புராணம் பேரூர் புராணம். என்னுடைய ஆசிரியர் கச்சியப்ப முனிவர்.